ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். இந்த நாள் ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த நாள் ஆராதனையிலே முழுமையாய் இடைப்பட்டு நம்முடைய மனதை ஆட்கொண்டு சிந்தையை ஆட்கொண்டு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக மீண்டும் சபைகள் திறக்கப்பட்டன. அவைகளுக்காகவும் தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் நன்றியால் பாடிடுவோம் என்று சொல்லி பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம அந்த பாடலை பாடலாம். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்,
நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர். அவனியோர் கழிப்பீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர். அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜாவாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜாவாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் எந்தன் அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்தன் அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து
மீதித்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. சங்கீதம் 118 அதிகாரம் 19 வசனம் முதல் 24 வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதியின் வாசல்களே திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த வார்த்தைகளிலே நான் ஆண்டவருடைய வாசல்களிலே பிரவேசித்து நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறபடியால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு கர்த்தராலே மாத்திரம் ஆயிற்று என்பதை அவர் உறுதியாக இந்த இடத்துல சொல்லுகிறார். இதனால ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணுகிற ஒவ்வொரு நாளுமே ரட்சிப்பின் நாள். இந்த நாளிலே எண்ணுக்கடங்காத நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்களை நாம் அவருக்கு செலுத்தும்படியாக கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வேளையிலும் என்னோடு சேர்ந்து எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை பாடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை, ஆராதனை பாடலை என்னோடு சேர்ந்து நீங்க பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும்
என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோரும் மீகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வால வயதுள்ளோரும் மீகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன்.
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாம் தொடர்ந்து பரிசுத்தராகிய இந்த தேவனை நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதனைக்கு தகுதியான அந்த ஒரே தேவனை நாம் உயர்த்தி ஆராதிக்கலாமா? பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்றால் என்னோடு சேர்ந்து ஒரு விசை பரிசுத்தர் என்று இந்த பல்லவியை மாத்திரம் என்னோடு பாடுறீங்களா?
பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் ஆராதனையிலும் தேவனை நாம் பாடல்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று யாக்கோபிலே சொல்லியிருக்கிறபடி இந்த நாள் தேவ செய்தியை உங்கள் மனதையும் இருதயத்தையும் சிந்தையும் திறந்தவர்களாய் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்வதற்கு முற்படுங்கள். இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவ செய்தியை தூய அந்திரேயா ஆலயத்தின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஐசக் ஜான்சனையா அவர்கள் கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளை, வசனங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம 8 மாதங்கள், இந்த ஒரு வித்தியாசமான ஒரு வருஷம், ஆனால் 8 மாதங்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். 9வது மாதத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேருக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, என்னென்னவோ இருக்குது, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இழப்பு. அநேக குடும்பங்கள் அவர்கள உறவினர்களை இழந்து வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அநேக இரக்கங்களை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலே நான் பேச விரும்புகிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:16. அவங்க கையில் பைபிள் இருக்கும்னு நம்புகிறேன். ஆண்டவருடைய வசனம் வரும்போதெல்லாம் கையில் ஒரு பைபிள் இருக்கணும். பைபிளில் திறந்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எபிரேயர் 4:16 எடுத்துட்டிங்களா? எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள். நான் வசனத்தை வாசிக்கும் போது நீங்களும் வாயை திறந்து வாசிங்க. வீட்டில் தானே இருக்கிறீங்க, கூச்சப்பட வேண்டாம். ஒருத்தர் 3 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா 3 பேர்கிட்டையும் பைபிள் இருக்கணும். 3 பேரும் திறந்து வாசிங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். எங்கே போய் சேரணுமா? நம்ம எங்கே சுத்தினாலும் கடைசியாய் நாம் சேர வேண்டிய இடம் கிருபாசனம். கிருபாசனம் அப்படின்னா ஆண்டவர் கிருபையை தருகிற இடத்திற்கு போனாதான் நம்மளால் என்னத்தை பெற முடியுமா? சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் வரணும். நல்ல கவனிங்க, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபையை அடையவும். இரக்கத்தை பெறணும், கிருபையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே இடம் என்னது? ஆண்டவருடைய சமூகம். இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்து ஒரு அருமையான ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது நம்ம சர்ச் கேலண்டரில். இந்த ஆராதனை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நான் யாரை நம்பியும் போகிறதில்ல, என் ஆண்டவரை தேடி போவேன் என்று சொல்லி அருமையாக இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நாம் கர்த்தர் மேல் நம்முடைய பார்வையை வைக்க வேண்டுமா? யார் மேல் நம்முடைய பார்வை வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல் நம்முடைய பார்வையை வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை கைவிடாமல் இருப்பார் என்று சொல்லி. ஏன்னா கர்த்தர் மேல் நாம் நம்முடைய நோக்கத்தை வைத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இங்க எபிரேயர் 12:2 பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை
சகிக்க அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 4:16 தான் போட்டிருக்குல்ல, நாம் கிருபையையும் இரக்கத்தையும் பெறுவதற்காக கிருபாசனத்தில் வர வேண்டும். 3 காரியங்களை உங்களை சொல்லி உங்க விசுவாசத்தை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அநேகர் இந்த நாட்கள்ல சோர்ந்து போறாங்க. ஏன்னா வருமானம் குறைஞ்சிடுச்சு, வறுமை அதிகம், வீட்டில் வியாதி, நம்மை சுற்றிலும் வியாதி, என்ன நடக்கும்னு தெரியல, எப்படி போகும்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? சோர்ந்து போகாதே மகனே, கிருபாசனத்தை ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. தானியேலின் புத்தகத்தில் பார்ப்பீர்களானால் தானியேல் ஒரு நல்ல பதவி இருந்ததுங்க. தானியேலுக்கு ஒரு உயர்ந்த பதவி இருந்தது. ஆனால் தானியேல் அவருடைய வாழ்க்கையில 3 முறை தினந்தோறும் ஜெபித்தாராம். தாவீது ராஜாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் 5 முறை ஜெபித்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு நின்று பரமண்டல ஜெபத்தை சொல்றதா? இல்லைங்க, போயிட்டு அவங்க பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு பதவி இருக்கு, பணம் இருக்கு, ஆனால் நான் அதை சார்ந்து வாழவில்லை, அதை நம்பி வாழவில்லை, இங்க இருக்கிற ராஜாவை நம்பி வாழவில்லை, ஆண்டவரே உம்மை நம்பி வாழ்கிறேன் என்று சொல்லி கண்ணுக்கு தெரிகிற மனிதனை நம்பாமல் கண்ணுக்கு தெரியாத ஜீவனுள்ள தேவனை நம்பி வாழ வேண்டும். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க யாரை நம்பி எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கு, எதை சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானிக்க வேண்டும். பார்க்கிற காரியங்கள் மேல் சார்ந்திருக்கிறவர்கள் உலக பிரகாரமான மக்கள். அநேகர் பார்க்கிறேன், பணம் இருக்குதுங்க, அதை நான் நம்பி வாழலாம், எனக்கு படிப்பு இருக்குங்க, அதை நம்பி வாழலாம், நான் எனக்கு அந்தஸ்து இருக்குங்க, நான் அதை நம்பி வாழலாம், எனக்கு இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் அவங்க நம்பி வாழலாம், என் ஃபோனில் எத்தனை பிரபலமானவங்களுடைய நம்பர் இருக்கு தெரியுமா, நான் அவங்கள நம்பி வாழலாம். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவரை நம்பி வாழ்ந்தால் மாத்திரமே நமக்கு இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல நித்திய ஜீவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஏன்னா யாரை நம்பி வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்காக மட்டும்தான். ஆனால் ஆண்டவரை நம்பி வாழும்போது நித்திய ஜீவனை நமக்கு தேவன் தருவார், நித்திய ஜீவனை தேவன் தருவார். இந்த நாளிலே முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஜெபம் இருக்க வேண்டும், அனுதினமும் ஜெபம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதை எதிர்பார்க்குற என்னன்ட்டு, நீ யாரை நம்பி வாழுகிறாய், நீ யாரை நம்பி, ஆண்டவரை நம்பி வாழ்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து வாழுகிறேன். தினந்தோறும் ஒரு ஜெப ஜீவியம், தினந்தோறும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டில் தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்குறாங்க, குடும்பமாக உட்காந்து கதை பேசுகிறாங்க. இந்த காலத்தில் அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. 4 பேர்கிட்ட சின்ன சின்ன செல்ஃபோன் வச்சுன்னு பாட்டு கேட்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க. இதெல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை தேடுகிறது. ஏன்னா ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நாம் இரக்கம் பெறுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2வதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கிருபையையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கே போய் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படின்னா சும்மா ஆண்டவரை பார்த்து சந்திச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறது இல்லை. நிறைய பேருக்கு அப்படிதான். ஜெபம்னாவே ஒரு பெரிய ஒரு பாரம். ஐயோ இந்த ஜெப பிரேயர் எப்போதான் முடியுமோ, இந்த சர்ச் சர்வீஸ் எப்போதான் முடியுமோ, இந்த பிரசங்கம் எப்போதான் முடியுமோ, ஏன்னா எப்போதான் ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடலாம். ஏன்னா அங்க உலகத்தின் இச்சைகள் காத்து கொண்டிருக்கிறது. இல்லைங்க, தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரை விட்டு ஓடிடாதீங்க. ஈசாவை குறித்து வேத வசனத்துல போட்டிருக்கு. ஏசா என்ன பண்ணாராம்? யாக்கோபிடத்துல அவருடைய அந்த புத்திர ஸ்வீகாரத்தை விட்டு ஓடிட்டாராம். எனக்கு என்னது, எனக்கு அது சாப்பாடு வேணுங்க, சிச்சி எடுத்துக்கோ, இதுதானே இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கோ, எனக்கு இந்த உலகத்துக்கான சரீரத்துக்கான இச்சைகள் வேணும். இன்னைக்கும் அநேகர் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரம் 2 நிமிஷம், ஆனால் 2 மணி நேரம் உட்காந்து சினிமா பார்ப்பாங்க. வசனத்தை வாசிக்கிறது 5 நிமிஷம், ஆனால் மற்ற கதை புக்கெல்லாம் வாசிப்பாங்க, மற்ற ஊரெல்லாம் இப்போ சுற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன், கிருபையை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டவரிடத்துல தங்கி இருக்க வேண்டும்.
தங்கி இருப்பதுன்னா மனதளவில், சிந்தனையில், இருதயத்தில் எனக்கு வேறு எதுவும் வேண்டாங்க, ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து தங்கி இருக்க வேண்டும். மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே ஒரு அருமையான ஒரு வசனம் போட்டிருக்கு. அதே 4ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏங்க பிரயோஜனப்படலை? அதுக்கு முன்னாடி போட்டிருக்குது பாருங்க, ஆரம்பத்துல இருந்து வாசிக்கிறேன் அந்த 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்ட வசனம் எப்படிங்க கேட்கணும்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால். அப்படின்னா இவர்களாம் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் பிரசங்கத்தை பற்றி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஏன் சர்ச்சுக்கு வர்றது இல்லைன்னா, அவர் பாட்டுக்கு 1/2 மணி நேரம் வளவலான்னு பேசுவார், அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு நிறைய வேலை இருக்குது இல்லை. பாஸ்டர் என்ன பண்ணுறாராம்? வளவலான்னு பேசுகிறாராம். பாஸ்டர் என்ன பண்ணுறாராம்? அவர் பேசினாலே போருங்க. இல்லைங்க, நீங்கள் வசனம், ஆண்டோருடைய வசனம் வருதுன்னா, பாஸ்டர் பேசுகிறாரு, உங்கள் சபை போதகர் பேசுகிறாருன்னா தயவு செய்து பயபக்தியோடு கேளுங்க. ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிறது, சத்தம் என்னுடையது, சத்தியம் தேவனுடையது. சத்தம் என்னுடையது, சத்தியம் தேவனுடையது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பயபக்தியோடு கேட்பது மாத்திரமல்ல, விசுவாசித்து கேட்க வேண்டும். இந்த வசனம் எனக்காக தான், நான் நம்புறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, வசனத்தை கேட்கறது வந்து மாத்திரை போடுற மாதிரி. அது அவ்வளோ கரெக்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் நம்பினாலும் அது வேலை செய்யும். ஆனால் வசனம் அப்படி கிடையாதுங்க. வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால் தான் முடியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் அங்கதான் போட்டிருக்குது, எபிரேயர் 4:2. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர், நான் என்னங்க சர்ச்சுக்கு போனேங்க, அதெல்லாம் எனக்கு பத்தலைங்க, அதெல்லாம் நான் வந்துட்டேன், அதனால அவங்களே போவாங்க. இல்லை, நீங்கள் போயிட்டு ஆண்டவரை விசுவாசித்து அங்கே தங்கி இருப்பீர்களானால், அந்த 16ஆம் வசனத்தில் போட்டபடி உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தேடி வந்திருக்கிறது கிருபாசன தண்டையில். கிருபாசன தண்டையில். ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு 10 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லாரு? ஏன்பா கேட்குறதான் கேட்குறேன், ஏன் 10 ரூபாய் கேட்குற? அநேக நேரத்தில் ஆண்டவர் இடத்துல வந்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் சமாதானமாக இருந்தால் போதும். இல்லைங்க, ஆண்டவர் இருந்தால் தைரியமாக கேளுங்க. ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் எதுவும் தப்பு பண்ணல, உமக்கு விரோதமாக நான் எதுவும் பாவம் பண்ணல ஆண்டவரே, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வரேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய பிஸ்னஸில், நான் செய்கிற தொழிலில் எனக்கு நிறைவை தாரும். தைரியமாக வந்து கேட்கலாம். அவர் கிருபையாய் இரக்கத்துடன் முழு மனதோடு தருவார். கேட்பீங்களா? இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், கிருபாசன தண்டையில் வருவீர்களானால் உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் நிறைவாய் கிடைக்கும். 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வரணும், ஜெபம், அனுதின ஜெபம். 2வது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜெபித்து விட்டு ஓடக்கூடாது, தங்கி அமர்ந்து அவர் சொல்றத மனசுல ஏத்திக்கணும். 3வது, மனசுல ஏத்தனதை நம்பணும். விசுவாசம், சின்ன ஒரு நம்பிக்கை தாங்க. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நான் நம்புறேன், நான் யார்கிட்டயும் போய் பொய் கழுத்து போட்டு பணத்தை வாங்க மாட்டேன், நான் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நான் யார்கிட்டயும் போயிட்டு கெஞ்ச மாட்டேன், நான் ஜெபத்துல வைக்கிறேன். ஆண்டவரே, உன் பிள்ளையுடைய படிப்புக்காக கவலைப்படுறீங்களா? ஜெபத்தில் வைங்க. வேற யாரையும் நீங்கள் நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுடைய தொழிலில் வளரணுமா, யாருக்கிட்டையும் தப்பான வழியில் போகாதீங்க. ஆண்டவரை நம்புங்க, அவர் நிச்சயம் உயர்த்துவார். நீங்க நம்பி பாருங்க, நீங்க கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் செய்கிற தேவன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் விசுவாசித்தோங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். விசுவாசித்தோம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்.
26 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். நான் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு நாளும் ஒரு ஆளுக்கிட்ட கூட எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டதே கிடையாது. கேட்கலாங்க, ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற இடத்துல நான் அநேகர்கிட்ட போயிட்டு தனிப்பட்ட ரீதியில் கேட்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், ஒரு நாளோ ஒருத்தர்கிட்ட கூட எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டதில்லை. ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஊழியக்காரர் ஆண்டவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய பார்வையில் நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நம்ம கையை அழுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. சுத்தமான கை, சுத்தமான இருதயம், ஆண்டவரிடத்துல போய் கிருபாசன தண்டையில் நாம் சேருவோமானால் கிருபையும் இரக்கமும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். கண்களை மூடுறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப பிள்ளைக்காக, சிறு பிள்ளைக்காக ஆண்டவரே நான் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதி, தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, இப்படியும் அப்படியும் பார்த்து சோர்ந்து போய்கொண்டிருக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே இன்று இயேசுவை பார்க்கவும், கிருபாசன தண்டையில் சேரவும் ஆண்டவரே அவர்களை நீர் சேர்த்து கொள்வீராக. ஆண்டவரே, உம்மை நெருங்கி வருகிற ஒருவரையும் நீர் அசட்டை தள்ளுவது இல்லை ஆண்டவரே. அப்படியாய் நீர் பிள்ளைகளே ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஐயா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாங்கள் பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் இல்லை ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எங்களை வழி நடத்துவீராக. துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. இந்த நாளிலும் விசேஷித்த பாடலை நம்ம மத்தியிலே சகோதரி ஸ்டெல்லா சாலமோன் அவர்கள் பாடுவார்கள். கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா, 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 அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் பேசியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திரும்ப சபைகளுக்கு வந்து ஒருமனதாய் ஒன்று கூடி இந்த ஃபெலோஷிப் பண்ணுவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின அநேக ஜெபங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பதிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசி கொண்டிருங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஜெயத்துடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கான அறிவிப்பு, இந்த கொரோனா காலங்கள் முடிந்து அரசாங்க சட்டத்தின்படி வழிநடத்துதலின்படியும் திருச்சபைகள் நம்முடைய தூய அந்திரேய ஆலயம் வருகிற வாரம் 13ஆம் தேதி திறக்கவிருக்கிறது. அதனுடைய வழிமுறைகளோடு நாம் ஜெபத்தை நாம் கடைபிடிப்போம். ஆராதனை ஒழுங்குமுறைகள் சற்று மாற்றம் உண்டு, அவைகளை உங்களுக்கு அறிவிப்போம். அது மாத்திரமல்ல, தூய அந்திரேயா ஆலயத்திலே வேத வினா போட்டி நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினத்திலே நடந்து முடிந்த சீனியர்ஸ்க்கான வேத வினா போட்டியை நன்றாக எழுதியிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வருகிற வாரத்திலும் அதுக்கு அடுத்த வாரத்திலும் ஜூனியர்ஸ், சப் ஜூனியர்ஸ் உடைய வேத வினா போட்டி இருக்கு. உங்களுக்கு என்று தாள்கள் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்படும். அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கும். நீங்க அங்கேயே எழுதிட்டு முடிச்சுட்டு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் நீங்க போதகரை நீங்க ஃபோன் பண்ணி அவரிடம் ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.